ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அவன் பொருள் எடுத்து அவனே பொண்ணுங்கிற மாதிரி நம்ம ஜியாங்க ஒரே சொருகிடுறாங்க. ஆளும் அப்படியே கீழே விழ அவங்க திரும்ப பறந்து வந்து ஒன்னொரு சொருகிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் அவன் சோல்ஜர்ஸை சமாளிச்சுட்டு இருக்க இன்னொரு குரூப் நம்ம ஹீரோயினை துரத்திட்டு அவங்க பின்னாடியே போறானுங்க. ஒரு கட்டத்துல அவங்களும் அவனுங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு ட்ராம்ப்ல மாட்டிக்க அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. சியாங்கும் கைத்தங்களா அப்படியே அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல சம காண்டாகுது. அவங்கள போட்டு தரலான்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு நம்ம லீயோட என்ட்ரி. கையில அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. ஆள் அப்படியே லைட்டா ஒரு டியூனை போட அந்த ட்ராப் கட்டாய் அப்படியே கீழே விழுது. ஃப்ரெண்ட்ஸ் சியாங்கோட ஆளுங்களும் அவரை அட்டாக் பண்ண கிளம்புறானுங்க. ஆளும் அவர் யாருங்கதே இப்பதான் காட்டுறாரு. அவர் ஒரு பக்கம் மியூசிக் அப்படியே போட ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் அவனுங்க மொத்த பெரியும் அசைவிடாம அப்படியே லாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துக்கு வித்தையை காட்டி அவனுங்களை நத்தையாக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவரை ஸ்கில்ல பார்த்து ஜியாங்கும் லைட்டா டர் ஆயிடுறான். இது லெஜெண்டரி சவுண்ட் ஸ்ட்ரைக். நம்ம மொதல் இங்கிருந்து கிளம்பலாம். பிரின்சஸோட கேரேஜ் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கு. ஆளும் அப்படியே அதுக்குள்ள போய் உக்காந்துக்க. இதுக்குதான் அப்பயே மூடிட்டுன்னு சொன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்க முறைச்சிட்டு இருக்காங்க. வழியில பார்த்தா நம்ம ஃபோர்த் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் அந்த பக்கம் வந்த கேரேஜ்ல அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸும் மாட்ட போறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ரோப் எடுத்து அவரை கவர் பண்றாங்க. நாங்க உங்க நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கோம். நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களான்னு அவங்க கேட்க, நான் என் ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளும் டக்குன்னு அப்படியே அந்த கேரேஜ்குள்ள போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரியே அப்படியே படுத்து கிடக்கும். இன்னைக்கு அவன் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டான். அதான் நாங்க இப்ப கிளம்பலாமான்னு அவங்க கேட்க, ஆளும் கண்டிப்பான்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் நம்மால் முட்டாள் இல்ல. சத்தமே இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப அப்படியே பேலஸ் நான் எதுவுமே பண்ணல. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் என் மேல அநியாயமா பழி போடுறேன்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட கதறிட்டு இருக்கேன். நம்மளும் அப்படியே உள்ள வராரு. பார்டர்ல சரக்கு போட்டுட்டு இருக்கிற அங்கிள் கூட சேர்ந்து தானே நீ இதெல்லாம் பண்ண. அப்ப பாத்தீங்களா ஓயாங் ஒரு ஜெனரல் நம்ம நாட்டுக்காக உண்மையா உழைக்கிறவரு. அவரையே இவன் என்ன சொல்றான் பாருங்கன்னு சொல்ல, ஆள் அவரு கொண்டு வந்த எவிடன்ஸ அவன் மூஞ்சிலே விட்டு அடிக்கிறாரு. இது பார்டர்ல என்ன நடக்குதுங்கிற உண்மையான தகவல். நார்த்தன் பார்டர்ல எந்த ஒரு வாரும் நடக்கல. அவங்க எதிரி ராஜ்யத்திலிருந்து 10,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அவங்க இடத்த ப்ரொடக்ட் பண்றதுக்காக அங்க இருக்காங்க. நான் சொல்ல பிரின்ஸ் அப்பயும் கதறான். ஓயன் கொடுத்த தகவலை நம்பிதான் நான் அப்படி பண்ண, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. கிங் சம காண்டாயிடுறாரு. என்கிட்டே அவன் போய் தகவல் அனுப்புறானா. அந்த நாயை பிடிச்சி இன்னைக்கே அவன் தலையை வெட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் இவனை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, கிங்கும் அவர் ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மயக்கத்துல இருக்க நம்ம லீ அவங்களோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயின் வழியில ரொம்பவே துடிக்கிறாங்க. இருந்தாலும் ஆளும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாரு. அப்பதான் அவங்க பிளட்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. இது மோஸ்ட் ஒன் பாய்சன் ஆச்சே. இதெல்லாம் அட்டாக் ஆயும் எப்படி இவளால இன்னும் உயிரோட இருக்க முடியுதுன்னு சொல்லி ஆள் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினும் அப்படியே பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் அவங்கள தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ல அப்படியே நிக்க வைக்கிறாரு. ஆனா அவங்க கண்ட்ரோலே இல்ல. நான் சொல்றதை கேளு, இது வழியை கம்மி பண்ணும். ஆளும் அவங்களோட போராடி அவங்கள ஒரு வழியா அமைதியாக்கு. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பிரின்சஸ் எங்க தெரியும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீலிங் பிரின்ஸ் மேலதான் நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா அவங்க கேரேஜும் எம்டியா தான் இருந்துச்சுன்னு ஆள் சொல்ல, நம்ம டாக்டரும் பிரின்சஸோட ஐடென்டிட்டி ரொம்பவே ரகசியமானது. ஒருவேளை அது யாருக்காவது தெரிஞ்சிட்டா நம்ம ஹீரோக்கு சீலிங் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் சீக்குங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆனா பிரின்ஸ் ஆதாரம் அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஜெனரல் ஓயாங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கதை தான் காட்டுறாங்க. பேலஸ்ல நம்ம குயினும் ஜிங்குயும் கதறி அழுதுட்டு இருக்கு. கிங்கோட அசிஸ்டன்டும் இப்ப அவங்கள பார்க்க வராரு. கிங்கோட கோபம் ஒண்ணுமும் குறையில. தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க. ஜிங்குங் ஒரு பக்கம் என் அப்பா பண்ணது தப்புதான், அவரை தான் கொன்னுட்டீங்கல்ல. ஆனா என் ஃபேமிலி எந்த பாவமும் பண்ணல, தயவு செஞ்சு அவங்கள மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆள. இன்னொரு பக்கம் குயினும் அவங்க அண்ணன் ஃபேமிலிக்காக அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்க ரெண்டு பேரும் அவரு காலை பிடிச்சு கதற ஆரம்பிக்க, பிரின்சஸ் ஒண்ணுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம கிங்கும் ஓயங் பண்ண வேலைக்கு அவன் கதையை நம்ம முடிச்சாச்சு. சாகத்துக்கு முன்னாடி இது எல்லாமே அவனோட பிளான் தானோ, இதுக்கும் பைச்சனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நாள் சொல்ல நம்ம ஹீரோவும் பைச்சன் என்ன இருந்தாலும் என்னோட பிரதர், அவன் கண்டிப்பா எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்க மாட்டானே எனக்கு நல்லாவே தெரியும். கிங்குக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நீ கூட அவனை தப்பா புரிஞ்சுப்பியன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன். அவர் அப்படியே அவர் அப்பா கிட்ட சீக்கு
சீக்குங்க சீலிங்கோட பிரின்ஸ் தான் கடத்திருக்காங்கிற விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆளும் நம்ம அவங்கள எவ்வளவு மரியாதையை நடத்தணும், ஆனா அவங்க நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோ கிங் எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் கத்து தரேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு உனக்கு ஆளுங்க ஏதாவது தேவைப்படுறாங்களான்னு கேட்க, இல்ல கிங் என்னோட சோல்ஜர்ஸே அதுக்கு போதும், அப்புறம் பைச்சனையும் என் கூட கூட்டிட்டு போலான் இருக்கான். ஆள் லைட்டா யோசிக்கிறாரு. அவன் நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்டி என் கூட ஜாயின் பண்ணிட்டானா அவனுக்கும் இது ஒரு அனுபவமா இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல, கிங்கும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. நம்ம லீ அங்க உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க என்ன பண்றேன், நான் தான் உங்களை காப்பாத்துனா, இது என்ன இடம்னு அவங்க கேட்க, இந்த உலகத்துல இருந்து நம்ம தனிமையா வாழ்றதுக்கான ஒரு இடம், நீங்க இங்கதான் என் கிட்ட இருந்து மியூசிக் கத்துக்க போறீங்க, ஆனா பயப்பட தேவையில்லை, இது வெறும் தற்காலிகம் மட்டும்தான் ஆள் சொல்ல. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆளும் அப்படியே கூலா உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு டக்குன்னு லைட்டா அப்படியே கேர் ஆகுது. பயப்படாதீங்க பிரின்சஸ், உங்க ஸ்கில்ஸுக்கு என்னால உங்களை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கிருந்து வெளியே போறதுக்கு வழியே இல்ல. நம்ம ஹீரோயினும் இதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் அன்னைக்கு என்னோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா அதை வாசிக்கிறதுக்கான தகுதி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு மாசம் மட்டும் இங்க இருங்க, அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து கொடுத்துறேன்னு ஆள் சொல்ல அவர் டக்குன்னு அப்படியே இரும ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், சாகத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் ஒன்னொருத்தங்களுக்கு கடத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. நம்ம ஹீரோயினும் லைட்டா யோசிச்சுட்டு, சரி நான் கிட்ட இருந்து கத்துக்கிறேன், ஆனா ஒரு ஸ்கில் கத்துக்கும் போதும் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவரும் டக்குன்னு அப்படியே மியூசிக்கை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த பாறையில ஒரு பயங்கரமான அடி விழுது. நம்ம ஹீரோயினும் லைட்டா இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. இது என்ன ஸ்கில், இதான் சவுண்ட் ஸ்ட்ரைக், நீங்க ரொம்பவே டேலண்ட், கண்டிப்பா உங்களால இது முடியும்னு சொல்லிட்டு ஆள் அவங்களுக்கு அதை கத்து கொடுக்க, நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியே பண்றாங்க. ஆனா அவங்க பவர் கொஞ்சம் வீக்கா இருக்கு, முதல் வாட்டியே வந்துடாது, திரும்ப ட்ரை பண்ணுங்க நாள் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் அதை கத்துக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னு உங்களால இது முடியும்னு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ஆள் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி சீலிங்க்கு நம்ம சரியான பாடத்தை கத்து கொடுத்தாகணும். அப்படியே செகண்ட் பிரின்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வைங்கன்னு சொல்ல இப்ப அப்படியே அவனை தான் காட்டுறாங்க. ஆள் லைட்டா வீக்கா இருக்கா. அவ அம்மாவும் ஃபோர்த் பிரின்ஸ் உன்னை கூப்பிட்டுருக்கானா, அவ கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணிருப்பான், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கிள் ஃபேமிலியே அவன் கொண்டு இருக்கான், இதுக்கு மேலேயும் நான் உன்னை சும்மா விட போறது இல்லைன்னு அவன் சொல்ல, சீக்கிங்க பத்தி நான்சோக்கு தகவல் அனுப்புனீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க நான் கேட்கிறான். குயினோ நான் எப்பவோ அனுப்பிட்டேன், இந்த விஷயத்த உன் ஆண்டி பார்த்துப்பாங்க, இதை பத்தி நீ யோசிக்காதங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆளும் அந்த ஐசோலேட்டட் ஐலாண்டு இது எல்லாமே வெறும் ரூமர்னு தான் இவ்வளவு காலமா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உண்மையான ஆள் கேட்க, உண்மையோ பொய்யோ நான்சோவோட கிங் தேர்ற ஆள் மட்டும் சீக்குவிங்க இருந்தா அவரை வச்சு நம்ம பையோட கதையை முடிச்சிடலாம், நமக்கே அவ ஆட்டம் காட்டுறாளன்னு சொல்லி அவங்க திரும்ப லூசு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களும் அவன் சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா கத்துட்டு இருக்காங்க. ஏன்னே தெரியல இந்த மியூசிக்கை பிளே பண்ணும் போதெல்லாம் எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வருது. ஆளும் லைட்டா சிரிச்சுட்டு, ஏன்னா அது அம்மாவோட மியூசிக் தான், அவங்க தான் என்னோட மாஸ்டர்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்கள பத்தி சொல்றாங்க. நீ இந்த டெக்னிக்கை முழுசா கத்து முடி, நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன்னு ஆள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஆள் திரும்ப அந்த குகை மாதிரியான அந்த இடத்துக்கு போறோம். அங்க நம்ம லீ நின்னுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீ அவளை பார்த்துட்டு இருந்ததே போதும், இனிமே நான் ஜீக்குங்க வச்சுதான் ஆட போறேன், அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு ஆள் சொல்ல நம்மால் முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு போல. ஆளும் அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அங்க வந்த ஒரு லேடி, நம்ம ஆர்மி தயாரா இருக்கு, உங்க ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. செகண்ட் பிரின்ஸுக்கு ஒரு செகண்ட் ஒன்னும் புரியல, நீ உண்மையிலே யாரு, என் பேரு சுவான் யுவான், அதை கேட்ட உடனே தான் ஆளுக்கு புரியுது, டாங்லிங்கோட கிரவுண்ட் பிரின்ஸ் தான் நம்ம ஆளுன்னு. அப்பனா இவ்வளவு காலம் நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தியா, அப்ப நமக்குள்ள போட்டு டீல் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், இனிமே நான் சொல்றதா இங்க நடக்கும்னு ஆள் சொல்ல, நீ அந்த சிக்கிங்க வச்சு என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கன்னு அவன் கேட்கிறான். நம்ம லீயையும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம அசிஸ்டண்டும் நேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா நம்மால் சாக்கான மாதிரி தெரியல, இப்போதைக்கு அவ சேஃபா தான் இருக்கா, மொதல் ஒரு 20,000 சோல்ஜர்ஸ சீலிங்க அட்டாக் பண்ண தயாராக சொல்லு, அவங்கள பைஜன் லீட் பண்ணட்டும்னு சொல்ல. அப்படியே வாரம் இந்த பக்கம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு சைட்ல இருந்தும் ஆளுங்க அப்படியே கொத்தா இறந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம லீ அவங்க கிட்ட, நான் இதுக்காக அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உனக்கு கிஃப்ட் பண்ணனு உனக்கு தெரியுமா, ஏன்னா அது உன் அம்மாக்கு சொந்தமானது, அதை திரும்ப அது ஓனர் கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு ஆள் அவங்க மோசுவான் பாய்சனால அட்டாக் இருக்கிறத பத்தியும் சொல்ல, அந்த பாய்சனுக்கு கியூரே இல்ல, இருந்தாலும்
இருந்தும் நீ ஒன்னும் சாகாம இருக்கினா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். ஐலாண்டர்ஸ் கதையை பத்தி ஆள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எந்த பர்சனாலையும் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பப்பட்ஸா மாதிரி லாங் அண்ட் கான்டினென்ட்டை அட்டாக் பண்ணுது. நான்சோவோட ராயல் ஃபேமிலி அவங்க மொத்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு திரும்ப ஐலாண்டுக்கே விரட்டினதுன்னு சொல்லி எல்லா விஷயத்த பத்தியும் ஆள் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்க கேட்க தெரியல. அந்த ஐலாண்டே காணாம போயிட்டதா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவ்வளவு பெரிய ஐலாண்ட் எப்படி காணாம போகும்? ஆள் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து லாங் அண்ட் கான்டினென்ட்டோட முதல் எதிரியே அந்த ஐலாண்டர்ஸ் தான். நான்சோவை சேர்ந்தவங்களும் ரொம்ப காலமா அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஆள் சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேலஸ். கிங் ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர் எதிர்பார்த்த தகவலும் இப்ப அங்க வருது. 4th பிரின்ஸ் 2nd பிரின்ஸ் ஆர்மி லீட் பண்ண சொல்லியிருக்காரு. முதல் கட்ட போர்ல நம்ம தோத்துட்டோம். இப்ப பார்டர்ல இருந்து நம்மளோட 2வது அவுட் போஸ்டுக்கு நம்ம பின்வாங்கிருக்கோங்கிற மாதிரி ஆள் சொல்ல கிங்குக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஐயோ நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோயின் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன வயசுல அவங்க அவங்க அம்மா கூட இருந்த மாதிரியான ஒரு கனவும் அவங்களுக்கு வருது. நீங்க எதுக்காக எப்போதுமே இதே மியூசிக்க வாச்சிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்க ஏன்னா இதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகும். நம்ம குட்டி ஹீரோயினும் அப்ப இது நம்ம வீடு இல்லையா? அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உனக்காக பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும் தான். ஓ முகத்துல இருக்கிற இந்த அடையாளத்தை மட்டும் யாரையும் பார்க்க விட்டுறாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. நேரா பக்கத்துல இருந்த தண்ணி கிட்ட போயிட்டு அவங்க அப்படியே அவங்க முகத்துல கைய வச்சு இழுக்கிறாங்க. ஒரு தோல் மாதிரி அப்படியே உறிஞ்சு வருது. உள்ள பார்த்தா ஐலாண்டர்ஸோட அந்த சிம்பிள். அப்பனா நான் உண்மையிலேயே அந்த ஐலாண்டை சேர்ந்தவளா? ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கத்திலையும் அவங்க இதே சிம்பிளை பார்த்து இருந்திருப்பாங்க. இது என்ன கதைன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அப்படியே எபிசோட் 10 முடியுது. ஐலாண்டர்னு இப்பதான் அவனுங்களை பத்தின உண்மையான கதையை ஆரம்பிக்குது. அவனுங்க யாரு? அவனுங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோ ட்ராக்கர்ல எப்படி அந்த சிம்பிள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.